அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். எங்கே நின்றுட்டுருக்கிறோம் பார்த்தீங்களா? திருப்பூரில் ஆனமலைஸ் பல்லடம் ரோட்லிங்க. செப்டம்பர் 15, 16 2 நாள் நடக்குது. நீங்கள் செப்டம்பர் 15 பார்ப்பீங்க, வெள்ளிக்கிழமை. நாளைக்கு ஒரு நாள் 16, 2 நாள் மட்டும் இந்த ஆப்ரோட் அட்வென்ச்சர் நடக்குது. என்ன எழுதி இருக்குது? ஐலெக்ஸ் அட்வென்ச்சரியஸ் அக்கோம்ப்ளைஸ் ஆசம் கோஸ் வேர் த அட்வென்ச்சர் டேக்ஸ் யூ. எங்கே வேணாலும் போங்க, அட்வென்ச்சர் உங்களை கூட்டிகிட்டு போகும். அதானே அர்த்தம். எங்கே பாருங்க என்ன மாதிரி இருக்குதுங்க. ஐலெக்ஸ் இருக்குதுங்க, அப்புறம் ஃபார்ச்சுனர் இருக்குது. ரெண்டுமே இந்த ஆப்ரோடு, அப்புறம் இந்த ராக்கி பெட்டு, அப்புறம் இந்த மேலே ஏறுறது, அப்புறம் இந்த குடை தூக்குறது, எல்லா வசதியும் இருக்குது. அங்கே பாருங்க எனக்கு பிறகுக்கு வந்து அந்த ஃபார்ச்சுனர் வந்து அப்படியே தூக்கிட்டு வரும்பார் எப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு தான் நம்ம வந்து ஃபுல்லாக ஓட்டி பார்க்க போகிறோம். எத்தனை பேர்த்துக்கு வந்து இதில் ஃபார்ச்சுனர் இல்லைன்னா ஐலெக்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன இருந்தாலும் ஃபார்ச்சுனர் வந்து இந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது, ஐலெக்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு சாக்லேட் பாய் ஆயிடுது. இப்போ தம்பி சொல்லவே வேண்டியதில்லை. ஐலெக்ஸ் ஒரே ரகட் பாய். இவர் பின்னாடி ஒரே கட்டுங்களா, காயில் ஸ்ப்ரிங்கு. அது காயில் ஸ்ப்ரிங்கு எதுங்க ஃபார்ச்சுனர். இவர் பின்னாடி கட்டு லீஃப் அடிச்சார நொறுக்கிட்டு போகிறார், குண்டு குழி எல்லாமே. இவர் ஒன்லி ரகட் பாய், அவர் கொஞ்சம் சாக்லேட் பாய். நல்லா சொகுசாக ஏறி இறங்கி போகிறாரு. அதனால் ரெண்டையும் இன்றைக்கி நான் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேனுங்க. சப்போஸ் இது நீங்கள் திருப்பூர் இருந்தீங்கன்னா, நம்ம டீம் ஆஃப் கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி, அது நீங்கள் வந்து இந்த அதுக்கு பேர் என்ன, ஆப்ரோடு செஷன் நீங்கள் வந்து ஓட்டி பார்க்கணுன்னா தாராளமாக நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனரோ ஐலெக்ஸோ உங்களுக்கு எது பிடிச்சின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க அப்படியே நம்ம பார்க்கலாம். போகலாங்களா? ரெடி. எடுத்தோடனே நம்ம ஹைலக்ஸு. இது என்னது? ரம்ப்ளர்ஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச டம்ளர்ஸ் தெரியும், ரம்ப்ளர்ஸில் அழகாக போயிட்டுருக்குறோம். அடா சாப்பிட்டு வந்தோம்னா எல்லாம் ஜீரணமாயிட்டு. சிக்கன் ரோல்ஸ் தெரியும். இங்கே வர சிக்கன் ஹோல்ஸ். இது ஐ லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று, ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி வருது. சிக்கன் ரோல்ஸ் இல்லை, சிக்கன் ஹோல்ஸு. சிக்கன் ரோல்ஸ்னே வருது. அடுத்தது வந்து இனி பாருங்கள், கொடை தூக்கும் பாருங்கள். இப்போ எந்த அளவுக்குன்னு இப்போ தூக்கும் கொடை. நெகட்டிவ் சைடு இன்க்ளைன், இதில் தான் கொடை தூக்கு போகுது. இதுதான் மிகப்பெரிய வேலைங்க. நல்லா அந்த 4 வீல் டிரைவில் இருக்குங்காட்டி செம்மையாக கொடை தூக்குது. மிகப்பெரிய வேலைங்கோ. அங்கே அவ்வாறு உட சாமி தங்க நிலத்தை பாரு எங்கே இருக்குதுன்னு. கிளாஸ் ஓப்பன் பண்ண கீழே தொடலாம் நிலத்தை. நான் எங்கே இருக்கிற மாதிரி என்ன யாராச்சும் பிடிக்கணும் மாட்டு இருக்குது. அப்பா கூட தூக்கி முடிஞ்சது. நெகட்டிவ் ஹில் கிளைம்ப். அடுத்தது ஹில் கிளைம்பில் போகிறோம். ஹில் கிளைம்பு அப்படியே நிற்க வச்சு அப்படியே ஏற்றலாம். ஹில் கிளைம்பு அழுங்காம போது ஒரு அடா சார். ஒரு துளி கூட கீழே விடுறதில்ல. அந்த ஹில் அசிஸ்டன்ட் கண்ட்ரோலு செம்மையாக பிடிச்சிருக்குது. அடுத்து ஆன் பண்ணிக்கலாமா? ரைட், ஓகே. ஹில் டீசன்ட் கண்ட்ரோல். ஓகே. பிரேக் மேலே காலை வைக்க வேண்டியது இல்லையில்ல? வைக்கணுமா? அதே போய்க்கு இங்கே போகிற எப்படி போகுது. இதை பிரேக் மேலே நான் காலே வைக்கல. அப்பா செம்ம செங்குத்த ஏறி இறங்குது. ஆமாம், நல்ல டீப் இது. அன்னைக்கு கோயம்புத்தூர் ஓட்டுனது. இங்கே நல்ல பயம் தெரியுது. ஓகே. அடுத்து வந்து நிறுத்தி ஆஃப் பண்ணிக்கணும். ஓகே. அதுக்கு அடுத்தது என்ன போகிறோம்? ஐலெக்ஸ் முடிஞ்சதுங்க. அடுத்தது நீ ஃபார்ச்சுனர் ஓட்டலாங்க. இல்லை முடிஞ்சல, இன்னும் அங்கே ஒரு 4-5 இருக்குதுங்க. போய் என்னென்னு பார்க்கலாம். பாசிட்டிவ் சைடு இன்க்ளைன். லீடர்ஷிப் ஆஃப் ஓவர் 14 years. டொமினியன்ஸ் ஓவர் எனி டைம். டாமினேட்டிங். இது என்னது? குண்டுங்குழியா? ராக்கி பெட். கேஜிஎஃப் ராக் பெட்.
இதான் ராக் பெட். ஆமாம், ஃபுல்லாக கல்லாக கொட்டி வச்சுருக்குறாங்க. அப்பா இங்கே பாருங்க, பாசிட்டிவ் சைடு இன்க்ளைன். இப்போ ஏறும் பாருங்க, பாசிட்டிவ் சைடு இன்க்ளைன். ஆஹா, எப்படி கூட தூக்கி இருக்குது பார்த்தீங்களா? பாசிட்டிவ் சைடு அப்படியே திரும்புது. என்னென்னா இப்படியெல்லாம் ஓட்டும்போது ஆஃப் ரோட்லிங்கில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஆக்சுவல் ட்விஸ்டர், ஆக்சுவல் ட்விஸ்டர். ஓ, லோ போடணுமா இதுக்கு? அந்தளவுக்கு இதாகுமா இது? ஓகே, ஆக்சுவல் ட்விஸ்டருக்கு வந்து அவங்க 4 வீலர் லோ போட சொல்லிக்கிறாங்க. அப்படி போடு. அப்பா, இங்க வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியல் லாக் யூஸ் பண்ணுவாங்க. ஓ, டிஃபரன்ஷியல் லாக் யூஸ் பண்ணீங்கன்னா பின்னாடி வீலோட பவரை கட் பண்ணி முன்னாடி கொடுத்துரும். முன்னாடி நீங்க ஈஸியா வெளிய எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நீங்க பிரேக்ல இருந்து கால் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வண்டி வெளிய வரும். ஓ, நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. இல்லைங்க, எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க வேண்டியதில்லை. வேணாங்க. ஓகே, அடுத்தது வந்து இங்கே என்ன எழுதியிருக்குதுன்னா, டராமாக்கு ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட், ராக்கீஸ் ஃபார் த லஞ்சு. இங்கே தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. வாட்டர் வெயிட்டிங் அடுத்தது. ஆமாம், இது நார்மல் போட்டுக்கலாம். இப்போது போட்டு ஹையை போட்டுக்கலாம். 4 வீலர் ஹை, ஹை. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபில் இருக்குது. ஓகே. ஓ, எத்தனை அடிக்கு தண்ணி இருக்குது? ஓ டே சாமி, நல்லா ஆழமான கீழே போகுது. ஓ, இது சொல்லுது எதுக்கு நீங்கள் 4 லோ போடுங்கங்குது. ஸ்டாப். நார்மல். 1 2 3 4 முடிஞ்சது. அடுத்தது கடைசியாக வர்றது ட்ரென்ச்சா. ட்ரென்ச், TRENCH. நம்மளுக்கு தெரிஞ்சது பெஞ்சு, இது ட்ரெஞ்சு. இந்த ட்ரெஞ்சு தான் தூக்கு. ஒரு சைடு வீழ தூக்கி ஒரு சைடு இறங்கு. இங்கே பார்த்துங்க எப்படின்னு. செம்மையாக இருக்குது இது. ட்ரென்ச்சா பேக் வீல் ஃபுல்லாக தூக்கி இருக்குது. பேக் வீலு நல்லாவே தூக்கி இருக்குது. இது வந்து நம்ம ஃபார்ச்சூனர் ஓட்டும்போது செமையாக இருக்கும். ஃபார்ச்சூனர் ஓட்டும்போது அந்த ஃப்ரண்ட் வீல் எந்திரிக்கி. ஹைலக்ஸ் செமையாக ரகட் பாய். இவர் வந்து பின்னாடி கட்டு, அவர் வந்து காயில் ஸ்ப்ரிங்கு. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அவர் ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்க்கலாம் இனி அடுத்தது. ஓகே, 2வது வண்டி ஃபார்ச்சூனர் எடுத்தாச்சுங்க. இதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வண்டி தான். ஹைலக்ஸ் ஓட்டணும் ஆட்டோமேட்டிக் வண்டி. அப்பா என்னப்பா இது கொஞ்சம். ஆமாம், எனக்கு அந்த வண்டி ஓட்டும் போது கூட கொஞ்சம் ரொம்ப ஒரு ஃப்ரீனஸாக தெரிஞ்சுது. இது பிரேக் மேலே தொட்டம் நிற்கிதா, அதனால் விஸ்கட் கருக்குன்னு ஆகி போச்சு எனக்கே. என்ன சிக்கன் ஹோல்ஸு மேலே எந்திரி. காயில் ஸ்ப்ரிங்காட்டி கொஞ்சம் சொகுசாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் தூக்கி போடு. நெகட்டிவில் ஏறுது, பார்க்கலாம் எப்படின்னு. ஃபோர் வீல் டிரைவில் தான் இருக்குதுங்க இப்போ. ஒன்றும் சாயாது. பயத்தை பார்க்குறேன் எவ்வளோ டிகிரி பேர் சாயிறது. அப்பா ஹைலக்ஸோட செமையாக இருக்குதுங்க. இல்லை என்னதான் ஹைலக்ஸோட இது வேறு. அந்த இது சொல்கிறேன் சாய்மானங்கிறது வந்து இதில் கொஞ்சம் ரொம்ப வண்டி பெருசல்ல, அதனால் வந்து மேலேறி வந்து நின்னாச்சு. நின்ன உடனே டிஏசி டவுன்ஹில் அசிஸ்டண்ட் வந்து நம்ம ஆன் பண்ணியிருக்கிறோம்.
அப்படியே ஆன் பண்ண போயிட்டு வர்றேன். எப்படி ஓட்டுறேன்னு பாரு. அப்படியாவுமே ஒரு பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டு நான். ஐயோ அம்மா, என்ன இப்படி இறங்குது? எதுக்கு நான் பிரேக் மேலே காலை வச்சுக்கலாமா? வேண்டாம். அது அப்பா, அதே நின்று அதே இழுக்குது அட்டகாசமாக. இந்த யாரோ வெளியே நின்று நல்லா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. டிஏசி ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓகே. அடுத்தது வந்து இப்போது நெகட்டிவ் முடிஞ்சது, இனி பாசிட்டிவ் இன்க்ளைனுக்கு போகிறோம். பாசிட்டிவ் இன்க்ளைன். ஆனால் அது சும்மானுமே ஐலக்ஸ் தான், ரகட் பாய். இவர் வந்து சொன்ன மாதிரியே நல்ல சொகுசுக்கு இவர் ஓகே, நல்ல சொகுசாக கூட்டிகிட்டு போகிறார். 4 வீல் டிரைவில் இவர் வந்து. ராக் பெட் என்ன சொல்லுது? எப்படி சொகுசாக இருக்குது பார்த்தியா ராக் பெட்டு? ராக் பெட்டு சொகுசாக இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் இன்க்ளைன். பாசிட்டிவ் இன்க்ளைன். என்ன கமரவே மாட்டேங்குது வண்டி, கவர்மதாகிட்டு இருக்குது. கீழே அப்படியே புட் ஸ்டெப் முட்டு மாட்டிருக்குது. ஓ, இங்கே தான் இந்த இது போடணும் பண்ணி புஷ் லோ. ஓகே, என்கேஜ் ஆயிடுச்சு. இதுக்கு மட்டும் 4 லோ போட சொல்கிறாங்க. ஆமாம். டிஃப்ரென்ஷியல் லாக் போடணும் இந்த இடத்துல. ஓ, டிஃப்ரென்ஷியல் லாக் இங்கே இருக்குது. டிஃப்ரென்ஷியல் லாக் ஆன் பண்ணோம்னா ஒவ்வொரு வீலுக்கு ஒவ்வொரு பவர். எந்த வீலுக்கு வந்து பவர் கம்மியாக கிடைக்குதோ அந்த வீலுக்கு வந்து அப்பா நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. இன்ன வரைக்கும் வீல் சுற்றுச்சு. கரெக்டாக டிஃப்ரென்ஷியல் லாக் ஆன் பண்ண உடனே நியூட்ரல் மாற்றிட்டு டிஃப்ரென்ஷியல் லாக் ஆஃபு H4க்கு மாற்றிக்கணும். 1 2 3 4 இன்னும் ஆகலை, ஆஃப் ஆகலை. ஓ, ஏபிஎஸ் ஆஃபில் தான் இருக்குது. வாட்டர் வேடிங் தண்ணிக்குள்ள விட்றோங்க. ஃபார்ச்சூனர் ரோட்டில் போய் பார்த்துருப்பீங்க, இப்படி தண்ணியில் போய் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணின்னு. ஓ, ஆஃப் ஆயிடுச்சு. 4ல் வந்து ஆன்லேயே இருக்குது. நம்ம மேலே வந்ததுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் கடைசி அதில் வரும் பாருங்க. இப்போ இதுக்கு பேர் என்ன? ட்ரென்ச். அது விஸ்கன்னு தெரியல சாமி. இந்த புறகு வீல் தூக்குப்பங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வீல் ஒரு தூக்கும் பாருங்க. அப்படியே செமையாக இருக்குது. இட்டிஎஸ் லிவாவில் பண்ணுவீங்க. எப்படி செம. என்ன தான் சொல்லுங்கள், ஐலக்ஸ் தான். ஐலக்ஸ் அதெல்லாம் உடையாது சாமி. எவ்வளோ வெயிட் இருந்தாலும் உடையாது. என் வெயிட்டுக்கெலாம் உடையுமா? எத்தனை 2 பேர் ஏறிக்கு வந்தாலும் உடையாது. இது மெயினாக 4x4 எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போகும்போது பெராக் பார்த்துட்டு போகிறக்கு அழகாக இங்கே வந்து புறக்கு வந்து கொந்துக்கலாம். 2 பேருக்கு வந்துட்டு அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். உள்ளே போய் கொந்துக்கலாம். ஒரு சின்ன பெட்டு போட்டோம்னா உள்ளுக்குள்ளே படுத்துக்கலாம், பொடிச்சுக்கலாம், கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். இதை மழை பெஞ்சா நனையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அந்த இதோடு கொடுத்துருக்குறாங்க, 2 சேக்கப்ஸரோட ஸ்ப்ரிங்கோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து வேணால் இறக்கி விட்டோம்னா அப்படியே மட்டமாயிக்கும். இது என்ன விலை வருதுன்னு தெரியல. 46 ரூபா. கேட்டியா? இது உண்மையாலுமே போட்டோம்னா தி பெஸ்ட்டு. ஜாமானம் ஏற்றிக்கலாம். அப்புறம் நல்லா வேடிக்கை பார்க்குறக்கு அருமையான நல்ல யூஸுங்க. உண்மையாலுமே ஐலக்ஸ் வந்து ஃபார்ச்சூனருங்கிறது அவர் ஒரு கேட்டகிரிங்க, இவர் ஒரு கேட்டகிரி. இவர் தோட்டங்காடு துறவு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் ஓட்டுறவங்களுக்கு
அந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஹைலக்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குதுங்க இந்த வண்டிக்கு. அதனால் மறக்காமல் யாராவது ஹைலக்ஸ் எடுக்கணுன்னா நான் வந்து கீழே நம்பர் கொடுத்துட்றேனுங்க. திருப்பூர் டொயோட்டோ ஆனமலைஸோட நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் வேணால் மறக்காமல் ஹைலக்ஸ் புக் பண்ணுறேன்னா தாராளமாக எடுக்கலாம். தி பெஸ்ட் வெஹிக்கிள் இந்த கேட்டகரியில். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இந்த பின்னாடி தொட்டி இருக்குது. விஸ்கர் எனக்கே மறந்துருச்சு. நீங்கள் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஸ்கர் நானே மறந்துடுறேன். முன்னாடி சீட்டு 2 சீட்டு 5 பேர் உட்காந்துக்கலாங்க. பின்னாடி தொட்டி இருக்குது. அதனால் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது வண்டி வந்து. இந்த ஆப்ரோட நம்ம இன்றைக்கி ஓட்டினது எப்படிங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.